Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல கேழ்வரகு அடை அதுவும் நம்ம முருங்கை கீரை எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு கால்சியம் and iron rich ஆன ஒரு healthy food எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ராகி அடை செய்யிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்க வந்து குயிக்கா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படி இல்லனா டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படினா நீங்க குழந்தைகளுக்கு இத செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடையில வாங்குன மாவு தான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து வீட்ல உங்ககிட்ட அரைச்ச மாவு இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் கூட குறையோ செஞ்சுக்கங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் ஸ்பைஸ் டாலரன்ஸ் இருக்கு அப்படினா நீங்க வந்து கிரீன் சில்லியை வந்து கட் பண்ணி இதுக்குள்ள நீங்க சேர்த்துக்கலாம். நாங்க குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கற ரீசன்னால நம்ம வந்து இதுல கிரீன் சில்லி நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ இதல நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இப்போ இதுக்குள்ள சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு முருங்கை கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குறத கழுவி க்ளீன் பண்ணிட்டு நம்ம இப்போ இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படினா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க அடை தட்டிட்டு நீங்க திருப்பும்போது அது உடைஞ்சு போய்டும். அதனால தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க. நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க. இதுதான் கரெக்ட்டான பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த கையில நீங்க எடுத்து உருட்டுனீங்கன்னா கரெக்ட்டா அந்த உருண்டை நிக்கும் பாருங்க. அதான் உங்களுக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு அப்புறம் தண்ணி சேர்க்காதீங்க போதும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடை மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்டான அடை செய்யிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடையை தட்டிடலாம். மம்மி வந்து இந்த அடையை ரொம்ப ஈஸியா கல்லு மேலே டைரக்ட்டா தட்டிட்டாங்க. உங்களுக்கு நீங்க ஒருவேளை பிகினரா இருக்கீங்க அப்படி இல்லாட்டா உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட்டா கல்லுல தட்ட வரல அப்படினா நீங்க வந்து வாழை இலையில வந்து லைட்டா எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு அதுக்கு அப்புறமா அடையை வாழை இலையில தட்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க தோசை கல்லுக்கு மாத்திக்கங்க. பாருங்க फ्रेंड्स ரொம்ப அழகா ரவுண்ட் ஷேப்ல வந்து அடை தட்டியாச்சு. இப்போ நம்ம இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுத்தில எண்ணெய் விட்டுக்கங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வைங்க. நீங்க ஹை ஃப்ளேம்லலாம் வச்சீங்கனா வெளிய மட்டும் தான் வெந்திருக்கும் உள்ள வெந்திருக்காது. அதனால ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். உள்ள நல்ல ஒரு கலர் சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல பிரவுன் கலர்ல. அந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனா குக் பண்ணிக்கங்க. அடையை வந்து ரொம்ப திக்கா தட்டிட்டீங்கனா உள்ள வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்சளவு கொஞ்சம் மெல்லிசா தட்டிக்கங்க. நீங்க இதே மாதிரி டைரக்ட்டா கல்லுல அடை தட்டறீங்க அப்படினா அப்பப்ப கையை வந்து லைட்டா தண்ணில நனைச்சுக்கங்க. டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அடை தட்டுங்க. அதே மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுக்கங்க. சோ அப்பதான் கை சுடாது. நம்ம இந்த கேழ்வரகு அடை செய்யும்போது முருங்கைக்கீரை மட்டும் தான் சேர்க்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. உங்ககிட்ட வந்து பசலைக்கீரை அப்படி இல்லாட்டா வெந்தயக்கீரை இருந்தா கூட நீங்க முருங்கைக்கீரைக்கு பதிலா அத சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கீரை எதுவுமே இல்ல அப்படினா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்க கேரட்டை வந்து துருவி இதுக்குள்ள சேர்த்து கொடுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தேங்காய் சட்னி கூட அப்படி இல்லாட்டா கார சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சட்னி வெரைட்டிஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா நாட்டு சக்கரை வச்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thank you for watching the video. என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம subscribe பண்ணிடுங்க.